ஆக்ஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே நாளைக்கு நடக்க போற மேட்சோட ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்க போறோம். ஆமா, ஸோ ரிவ்யூ மாதிரி. ஸோ அதுல வந்து ஆமா. ஸோ இப்போ இதுல வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா பெரிய டிராபேக் ஃபார் சிஎஸ்கே இஸ் இன்ஜுரி. இன்ஜுரிஸ் சொல்லலாமா? இன்ஜுரிஸ் அப்படின்னு. ஆமா இல்ல ஆயுஷோட இன்ஜுரின்றது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் எஸ்பெஷலி அஸ்வின்ல என்ன சொல்றாருன்னா அது அவாய்ட் பண்ணிருக்கலான்ற மாதிரி சொல்றாரு. ஃபீல்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த பவர் பிளேயோடைய முடியும் போது கரெக்டா அவனுக்கு வந்து இன்ஜுரி வந்தது ஆயுஷ்க்கு. பட் அந்த டைம்ல வந்து பிசியோ வந்திருக்காரு. பிசியோ வந்ததுக்கு அப்புறமா எல்லா ரத்தம் என்ன சொல்லுவாங்க, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கான் போல. அதனால அவங்களும் விட்டுருக்காங்க. அது கிரேட் 3 ஸோ கிரேட் 2 ஆச்சும் டக்குன்னு ரெக்கவர் ஆகி வந்திருக்கும். இருந்து அந்த ஒரு பவர் பிளேல இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்னொரு 1 பாலோ 2 பாலோ என்னமோ இருந்திருக்கான் போல. இருந்ததுக்கு அப்புறம் அவுட் ஆயிட்டான். அது இல்லாம அவன் போயிருந்தானா மேபி கிரேட் 2 ஓட முடிஞ்சிருக்கும். மேபி 1 or 2 வீக்ஸ்ல அவன் வந்திருக்கலாம். கிரேட் 3 ஆனது வந்து அவன் எக்ஸ்ட்ரா அந்த பவர் பிளேல இருந்து முடிக்கணும்ன்ற அந்த ஒரு பீர் ப்ரெஷர் அது அவனா போட்டுக்கிட்டானா கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காது. ஆயுஷ் தான் பண்ணியிருப்பான். ஸோ அதான் சொன்னான். அஸ்வின் சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தேன். அதான் சொல்லிட்டு இருந்தான். ஸோ ஐ திங்க் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்டே வந்து அதை பற்றி பேசுவோம். ஸோ மெயினாக இப்போ ஆயுஷோட இன்ஜுரி வந்து எஸ் அஃப்கோர்ஸ் அது பெரிய கன்சர்ன். ஏன்னா சிஎஸ்கே உடைய ஸ்ட்ராங்கே வந்து அதோட பேட்டிங் தான். ரைட் ஃப்ரம் அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் 1 down 2 down 3 down பாத்தீங்கன்னா பேப்பர் வைஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஸோ அது வந்து போனதுன்றது வந்து அஃப்கோர்ஸ் எஸ் அது பெரிய கன்சர்ன் தான். அதுவும் இன்ஃபார்ம்ல வேற இருந்திருக்கான். அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஆடிட்டு வந்துட்டு அவன் ஒரு மாதிரியான கடாமுடாரான பிளேயர். ஒன்ஸ் அவனுக்கு பேட் பட ஆரம்பிச்சிச்சுன்னா அவனை நிறுத்த முடியாது. அதான் ஆக்சுவலி குட்டி ரோஹித் சர்மா தானே சொல்லிட்டு இருப்பாங்க அவனை. அது உண்மையிலேயே அதுதான். கடார் முடார் நடிப்பான். ஸோ அது வந்து கன்சர்ன் தான். பட் ஃபார்ச்சுனேட்லி ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நமக்கு உருவில் பட்டேல் இருக்காரு. ஸோ உருவில் பட்டேலும் இந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். ஸோ கடார் முடார் பிளேயர் தான். வச்சு சாத்திடுவான். ஸோ போன வீடியோல சொன்ன மாதிரி அனிருத்தா ஸ்ரீகாந்த் அவரே வந்து அந்த இனிஷியலா அந்த சிஎஸ்கே அகாடமில போய் ஒரு வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. அப்போ வந்து உருவில் பட்டேல் பத்தி தான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்லுவாரு. திஸ் கைஸ் ஃபியூச்சர் அண்ட் அவனுக்கு நல்லா பேட்ல படுது. கண்டிப்பா ஏதாச்சும் சான்ஸ் கிடைச்சதுன்னா அப்ரூவ் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஆனா இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வரும்ன்றது இட்ஸ் அன்பார்ச்சுனேட். பட் கண்டிப்பா ரீப்ளேஸ்னு ஒன்னு பண்ணணும்னா கண்டிப்பா உருவில் பட்டேல் தான் பண்ணுவாங்க. உருவில் பட்டேல் தான். ஆமா உருவில் பட்டேல். அப்புறம் வந்து இன்னொரு பேட் நியூஸ் என்ன, அது வதந்தியா இல்ல என்னன்னு தெரியல. லைக் டெவால் பிரிவிஸ்க்கு வந்து ஏதோ சைடு இன்ஜுரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சம்திங் சைடு இன்ஜுரி சம்திங் தே செட். பட் அது மேபி டெவால் பிரிவிஸ். ஓ அது இனிஷியல் இன்னுமே இருக்குங்களா? ஓகே ஓகே ஓகே. தெரியல எனக்குமே அந்த நியூஸ் வரல. மேபி வந்து இன்ஜுரியா பார்க்கறதால அது பழைய இன்ஜுரியும் இன்ஜுரிஸா பார்க்கறதால பழைய இன்ஜுரி திருப்பி இதுல சேர்ந்துருச்சா, அந்த இன்ஜுரி ஹேஷ்டாக் இன்ஜுரியில சேர்ந்துருச்சா அப்படின்னு தெரியல. இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லன்னு தான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் வாக் ஓவர் கொடுத்துட்டு கிளம்பிடலாம் சிஎஸ்கே. அந்த மாதிரியான சிச்சுவேஷன். ஸ்பென்சர் ஜான்சன் வரானா? ஸ்பென்சர் ஜான்சன் அதான் ஒரு இன்ஜுரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்த ஒரே கோஷ்டி நம்ம சிஎஸ்கே கோஷ்டி தான். ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அப்போ ஸ்பென்சர் ஜான்சன் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கொண்டு வர மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி தான் கொண்டு வருவாங்க அப்படின்னா வந்து மேத்யூ ஷாட், அதுக்கப்புறமா இன்னொருத்தர் இருக்கானே, அவன் பேர் என்ன, இவனா ஜெமி ஓர்டனா? ஜெமி ஓர்டன் ஸ்குவாட்ல இருப்பானா? இல்ல ஜெமி ஓர்டன் ஸ்குவாட் அவருக்கு ரீப்ளேஸ்மென்ட்டாவா? ஆமா, இப்போ நான் ஒரு ஸ்குவாட் பார்த்தேன், ஐபிஎல் டீம்ல இது போட்டிருந்தாங்க, இன்சைட் ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட், உர்வில் பட்டேல், சஃப்ராஸ் கான், டெவால் பிரிவிஸ், சிவன் துபே, எம்எஸ் தோனி வர மாதிரி, அதுக்கப்புறமா வந்து ஜேமி ஓர்டன், நூர் அகமத், குர்ஜப்னீத் சிங், அப்புறம் வந்து அன்ஷுல் கம்போஜ், அகில் ஹுசேன். நூர் அகமது இருக்கான். நூர் அகமத், குர்ஜப்னீத் சிங், அன்ஷுல் கம்போஜ் இல்ல, முகேஷ் சௌத்ரி இல்ல. யாரா இருக்காங்கன்னா ஜேமி ஓர்டன். அது ஓகே. ஃபர்ஸ்ட் இப்போ எம்எஸ் தோனி வந்து இது வந்து ஒரு ஹாட் நியூஸ்னு கூட சொல்லலாம். மோஸ்ட்லி எம்எஸ் தோனி வந்து நாளைக்கு வர மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அண்ட் ஹி இஸ் ஆல்சோ லுக்கிங் சோ ஃப்ரெஷ். இன்னைக்கு ரொம்ப அந்த என்னது அந்த சும்பக்கா அந்த ரோபோ கூட எல்லாம் உட்காந்துட்டு டான்ஸ் பார்த்தேன். ஆமாமா அதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. அதே மாதிரி ஆமா அவரு சிஎஸ்கே டீமுக்கும் அவருக்கு எதுவும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ஜாலியா அவரு இருக்காரு. அவரு
நான் சும்மா ஜாலியா இந்த வெக்கேஷன் நியூஸ் இந்த வந்துட்டாருன்னு அந்த மாதிரி தான் அவரு வந்து அவரு அப்படி அந்த மாதிரி தான் இருக்காரு. பட் ஆக்சுவலா அவரு வந்தாருன்னா வாட்ச் யுவர் டேக். நான் இந்த சொல்றேன், வாட்ச் யுவர் டேக் ஆஸ் பர் கரண்ட் ஸ்குவாட வச்சுட்டு அவர் எப்படி உள்ள ரீப்ளேஸ் பண்ணலாம் யாருக்கு பதிலா. ஒன்ஸ் அவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாருன்னா, ஐ மீன் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா காம்பினேஷன் ப்ராப்ளம் வருமா இல்ல எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அவர் வந்தாருனாலே வந்து சஃப்ராஸ் கான் என்ன ஆவான் அப்படின்றது ஒரு டவுட் இருக்கு. அவர் வரதால என்னென்ன பிரச்சனைகள் ஸ்குவாட்ல ஆகும் அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து எம்எஸ் தோனி வந்துட்டாங்க அப்படின்னா வந்து ஆப்வியஸா அவர் விக்கெட் கீப்பிங் தான் பண்ணுவார். அவர் ஃபீல்டிங்லாம் அவர் அனுப்ப முடியாது. மேபி சஞ்சு சாம்சன் வில் பி டூயிங் ஃபீல்டிங் அந்த இதெல்லாம். ஓகே, சோ எனக்கு தெரிஞ்சு இந்த டீமோட தான் போவாங்க. வீடியோலாம் கூட வந்திருக்கு. ஆமா, சோ எனக்கு தெரிஞ்சு இந்த டீமோட தான் போவார் அவரு. சேமி ஓவர்டன் முகேஷ் சௌத்ரிக்கு பதிலா எம்எஸ் தோனி வர்ற மாதிரி. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இது என்னோட ஒப்பீனியன், சர்ஃபராஸ் கான் வந்து இம்பாக்ட் சபா இருக்கலாம். ஓகேங்களா? சர்ஃபராஸ் கான் வந்து இம்பாக்ட் சபா இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, சர்ஃபராஸ் கான் வந்து டேலண்ட் வைஸ் செம, இதுவும் ஃபார்ம் வைஸ் சொல்றேன். இந்த வாட்டி வந்து பயங்கரமான ஃபார்ம்ல இருக்கான். பட் என்ன பிரச்சனைனா, சர்ஃபராஸ் கான் வர்ற பொசிஷன்ல, சர்ஃபராஸ் கான் ஆடுற பொசிஷன்ல தான் டெவால் பிரேவிஸ் ஆடுறான். டெவால் பிரேவிஸ் வந்து ஒரு 15th ஓவருக்கு மேல அனுப்புனா ஹி ஸ்ட்ரகிளிங். சோ நான் என்ன சொல்றேன்னா, சர்ஃபராஸ் கானுக்கு பதிலா டெவால் பிரேவிஸ் அந்த அந்த பொசிஷன்ல சென்ட் பண்ணிட்டு, நம்பர் 4 அந்த டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஓவரை பொறுத்து அந்த பொசிஷன்ல சென்ட் பண்ணிட்டு, உடனே விக்கெட், அதாவது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி உடனே விக்கெட் விழுற மாதிரி இருந்துச்சுன்னா, அடுத்தது வந்து இம்பாக்ட் சபா வந்து இவனை சர்ஃபராஸ் கான கொண்டு வரலாம். அப்படி இல்லையா, சர்ஃபராஸ் கான் டெவால் பிரேவிஸ் நல்லா ஆடிட்டான்னா சர்ஃபராஸ் கான் தேவை இருக்காது. அதுக்கப்புறம் சிவம் துபே, அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி ஆடிடலாம். அதுக்கப்புறம் இம்பாக்ட் சபா வந்து 6th பவுலர் முகேஷ் சௌத்ரியை கொண்டு வரலாம். இப்படி டாக்டிக்கலா இப்படி பண்ணலாம். ஆனா சிஎஸ்கே இப்பலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து எல்லாம் எப்படி சொல்றது, எல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க மாதிரி தான். ஆமா, சோ கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். இந்த மாதிரியான ஸ்குவாட் கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஸ்குவாட் கொண்டு வந்தா என்ன சொல்றேன்னா, போன மேட்ச் இதே தான் ஆச்சு. போன மேட்ச் சர்ஃபராஸ் கான் வந்தா, அதுக்கப்புறமா டெவால் பிரேவிஸ் வந்தா, டெவால் பிரேவிஸால அடிக்க முடியல. ஓகேங்களா? டெவால் பிரேவிஸால அடிக்க முடியல. அதனால என்ன ஆச்சுன்னா, அப்படியே வந்து அப்படியே ஃபினிஷர் இல்லாததுனால அப்படியே ஜெமி ஓவர்டன் மேல பிரஷர் போச்சு. ஜெமி ஓவர்டன் முடியல, ஃபினிஷ் பண்ண முடியல. வேற போன மேட்ச் இருந்த சிச்சுவேஷன்ல எம்எஸ் தோனி இருந்திருந்தா கண்டிப்பா ரிசல்ட் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். இல்ல, போன மேட்ச் வந்து லிட்டரலா வந்து இட் வாஸ் ஆன் சிஎஸ்கே ஹேண்ட்ஸ் தான். அவங்க தான் கை விட்டுட்டாங்க. அது வந்து வேஸ்டான லாஸ். போன மேட்ச் வந்து கம்ப்ளீட்லி அதான் சொல்றேன், லாஸ்ட் 6 ஓவர் 60 ரன் தான் எடுக்கணும். சாரி 8 ஓவர்ஸ் 60 ரன் தான் எடுக்கணும். ஜஸ்ட் 8 ரன்ஸ் பர் ஓவர். ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிச்சுட்டு அப்பப்போ தேவைப்படுறப்போ ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தா ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். இது வந்து அது பண்ணல. அதுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, ஷாட்டுக்கு அப்புறமா பேட்ஸ்மேன் யாரும் இல்ல. ஜெமி ஓவர்டன் இருக்கான், பட் ஹீஸ் மோஸ்ட்லி அவன் வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான். ஹீஸ் நாட் ப்ரொஃபஷனல் ஃபினிஷர்லாம் இல்ல. சோ அந்த பிரஷர் இருந்ததுனால தான் போன மேட்ச் தோத்ததா நான் நினைக்கிறேன். சோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்குவாட்ல சர்ஃபராஸ்க்கு பதிலா பிரேவிஸ் இருந்தா, பிரேவிஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து he can manage to hit huge sixes during last 3 or 4 overs. அதுக்கப்புறமா அவுட்டே இருந்தா கூட எம்எஸ் தோனி வந்திருப்பாரு. அண்ட் எம்எஸ் தோனி ஒரு 10 பால் பொசிஷன் 10 பால் ஆடுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா எம்எஸ் தோனி அடிச்சுக்க ஆளே இல்ல. அதுதான் எம்எஸ் தோனி விக்கெட் எடுக்கிற 2 பேர் வந்து தான் மேட்டர். யாருன்னா வருண் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல். இவங்க 2 பேர் விக்கெட் எடுத்தா நான் பாத்தேன். எம்எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப்டர் 2000 அவர் நான் இன்டர்நேஷனல் கரியர்ல சொல்றேன், ஒரு 2016க்கு மேலேயே வந்து ஸ்பின்னா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு. ஓகேங்களா? பட் ஆனா லாஸ்ட் 10 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எப்படி தள்ளலாம்னா, ஒரு எண்டு சிவம் துபே அனுப்பலாம், இன்னொரு பக்கம் எம்எஸ் தோனி. நீ ஸ்பின்னு யாராச்சும் நீ போட்டினா இல்ல, எனக்கு தலைவர் வந்து தட்டிட்டு சிவம் துபே அனுப்பிடலாம். நீ எனக்கு ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பேசுறோம்ல இந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து அவனுக்கு எவ்வளவு செய்ய மாட்டானுங்க, அவனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடுமா தான் ஆடுவாங்க. அதுதான் அவன்கிட்ட இருக்கிற பெரிய விஷயமே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படின்றது ஒருத்தர் இல்லவே இல்ல. எம்எஸ் தோனி வெளியே எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரே ஆள் யாருன்னா சஞ்சு சாம்சன் மட்டும்தான். சஞ்சு சாம்சனுக்கு அடுத்து ருத்ராஜ் கைக்வாட் அப்படின்னு பாத்துட்டே வந்து எல்லா சின்ன பசங்க மட்டும்தான். சிவம் துபே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரா அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுவேன்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சனை விட அவன் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி தான் அவனுக்கு. ஏன்னா வந்து சஞ்சு சாம்சனே சொல்லியிருக்கான், ஏன்னா வந்து நான் நிறைய மேட்சஸ் ஆடினதை விட நிறைய மேட்சஸ் பார்த்து அப்சர்வ் பண்ணி நான் நிறைய பண்ணிருக்கேன். என் பேட்டிங்ல, என் விக்கெட் கீப்பிங்ல நான் நிறைய மாத்திருக்கேன், நான் அப்சர்வ் பண்ணி நிறைய மேட்சஸ் மாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்குவாட்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுன்னு பார்த்தா வந்து நான் ஒரே ஆள் சொல்றது யாருன்னா சஞ்சு சாம்சன் தான். இஃப் எம்எஸ் தோனி ஸ்டெப்ஸ் இன்டு திஸ் ஸ்குவாட், எனக்கு தெரியல அவர் வந்து ஒரு பெரிய பேக் போனா இருப்பாரு. ஏன்னா வந்து
ஆல்வேஸ் சிஎஸ்கேக்கு அவர் தான் பேக் போன். பட் இந்த ஸ்குவாட்ல இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு வந்தாரு அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் தி டீம் இட் சேஞ்ச் தி டீம் என்வரான்மெண்ட் அண்ட் தி ஸ்குவாட் ஆல்சோ. ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும். அண்ட் பின்னாடி வந்து ஒருத்தன் இருக்கான், அவன் பண்ணுவான் அப்படின்ற ஒரு இதுலயே வந்து ஃப்ரண்ட்ல வந்து சும்மாவே சப்ராஸ் கான்லாம் டமாடிமா அடிச்சுட்டு போறாங்க. பின்னாடி ஒருத்தன் இருக்கான், இப்படி ஒருத்தன் இருக்கான்டா அப்படின்னும் போது தே வில் கெட் மோர் எனர்ஜி அண்ட் டு பேட் வந்து ஒரு நல்லா பண்ணுவானுங்கன்னு எனக்கு வந்து தோணுது. பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஆப்போசிட் டீமும் பாக்கணும். ஆப்போசிட் டீம் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல வந்து மும்பை இந்தியன்ஸோட மும்பை அண்ட் சென்னையோட இப்போ சென்னையோட கரண்ட் ஃபார்ம் பத்தி நம்ம பேசிட்டோம். மும்பையோட ஃபார்ம் டெக்னிக்கலா சொல்ல போனா ஒரு பேப்பர்ல ஒரு சாட்ஜிபிடியோ இல்ல ஜிம்னி கிட்டயோ ஒரு பேப்பர்ல 10க்கு அந்த ஸ்குவாடை வச்சுட்டு ஒரு மார்க் போடுன்னா இந்த ஐபிஎல்ல அந்த மார்க் வச்சு கப்பு கொடுக்கணும் அப்படின்னா மும்பை தான் கப்பு வாங்குவாங்க. ஸ்குவாட் வைஸ் பயங்கரமா இருக்காங்க. அதுக்கு போன மேட்ச் வந்து ஒரு சாட்சி. அவனுக்கு நல்ல பிளேயர்ஸ் தான் எல்லாருமே. பட் ஆனா அந்த திலக் வர்மாவுடைய அந்த லாஸ்ட் அந்த அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்க்கு அப்புறம் ஆனா 36 பால்ல 96 ரன் அடிச்சிருக்கானுங்கண்ணா. லாஸ்ட் மேட்ச் முடிஞ்சு அந்த பிட்ச் வந்து ஒரு பிளாக் சாயில் பிட்ச்னு சொல்லுவோம். பிளாக் சாயில் பிட்ச்னு சொன்னாங்க. அதுல வந்து 36 பால் லாஸ்ட் 36 பால் 96. நான் கூட சரி ஏதோ டியூகி வந்திருக்கு போல ஒரு 14th ஓவருக்கு மேல அதனால ஏதோ அடிச்சிருக்கான் அப்படின்ற திலக் வர்மானால தான். அதுதான் சாம்பியன் டீம். பயங்கரமா ஆடிட்டானுங்க. அதான் சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலும் அந்த அந்த ஒருத்தன் அந்த 36 பால் 96 ரன் லாஸ்ட் அந்த ஃபியூ ஓவர்ஸ் பொளந்துட்டானுங்க. எனக்கு என்னடா என்ன சொல்றது, சும்மா இருந்தவன இப்படி எழுப்பி விட்டு சிஎஸ்கே மேட்ச்க்கு முன்னாடி இப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திலக் வர்மா அப்படி ஆடினதுக்கு காரணம் வந்து நமந்தீர். முன்னாடி நமந்தீர் வந்து பிளேயர் குட் இன்னிங்ஸ் அங்க முன்னாடி. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். நமந்தீர் வந்து நல்ல இன்னிங்ஸ், சோ அது வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்தது வந்து ஒரு பெரிய ஒரு சூறாவளி வந்த மாதிரி இருந்துச்சு. பட் இன்னொரு விஷயம், நான் ஆன் பேப்பர்னு பார்த்தா வந்து அங்க ஃபார்முக்கு வராத ஒரு 3 பேர் இருக்கானுங்க. அவனுக்கு வந்தானுங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. யாருன்னா ரோஹித் சர்மா, சிவகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, இவங்க 3 பேர் இன்னும் ஃபார்முக்கு வரல. ஓகேவா, இன்னும் டச்சுக்கு வரல. வந்தானுங்க அப்படின்னா வந்து அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஸ்குவாட் வைஸ் சரியான ஸ்குவாட். என்ன பிரச்சனைனா உங்ககிட்ட மேபி மேனேஜிங் தி ஈகோஸ் கூட ப்ராப்ளமா இருக்கலாம் தோணுது எனக்கு. 2011 வேர்ல்ட் கப் வந்து நம்ம இந்தியா ஜெயிச்சதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரணம் வந்து எம்எஸ்டி அவ்வளோ டேலண்ட் எப்படி மேனேஜ் பண்ணாருன்றதான். ஏன்னா நீங்க உட்காந்து சேவா கிட்ட வந்து எதுவும் சேவா கிட்டயோ சச்சின் கிட்டயோ யுவராஜ் சிங் கிட்டயோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியாது. யூ ஹேவ் டு மேனேஜ் தோஸ் பீப்புள். ஏன்னா யாருமே வந்து சாதாரண பிளேயர்ஸ் இல்ல. ஸோ 2011 வந்து அப்படிதான் அவர் மேனேஜ் பண்ணி ஜெயிச்சாரு எனக்கு தெரிஞ்சு. ஒரு ஜஹீர் கான் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவரை விட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்துமே அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த மேனேஜிங் தி ஈகோஸ். அது வந்து மும்பை வந்து மிஸ் பண்றாங்களோன்னு தோணுது. ஏன்னா 2021ல இருந்து சரியான இதுவா இருக்காங்க, பேப்பர் வைஸ் செமையா இருக்காங்க. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான பிரச்சனையில அவங்க வந்து மிஸ் பண்றாங்களோன்னு இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவள்தான் திரும்பி வந்துட்டானுங்க திரும்பி வர. வந்து அவனுங்கள நிறுத்த முடியாது, அவ்வளவுதான். சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்ல இதுவும் வான்கடே ஸ்டேடியம்ல நடக்குது. எனக்கு தெரிஞ்சு வான்கடே ஸ்டேடியம்ல நடக்கிற மேட்ச் வந்து ரிசல்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெட் டு ஹெட் பார்த்தா நான் ஒரு இது ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். என்ன மேட்டர்னா மும்பை இந்தியன்ஸ் கம்மி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ல வந்து லாஸ்ட் 5 மேட்சஸ்ல மும்பை தான் அதிகமா தோத்தாங்க. ஆமா, சோ சூப்பர் கிங்ஸ் 4. ஆனா இப்ப என்ன மேட்டர்னா அந்த 2 வருஷம் 23, 24, 23, 25 வருஷம் போட்டிருக்கு. சோ எனக்கு என்னன்னா அப்ப இருந்த ஸ்குவாட் வேற, இப்ப இருந்த சென்னை ஸ்குவாட் வேற. ஓகேவா, சோ அதுக்கு எப்படி கம்பேர் பண்ணி இப்போ பார்த்தா ஒரு மேட்ச் முன்னாடி மேட்ச் தான் வந்து இவங்களே வந்து ஒரு புத்துணர்ச்சி டீமா கொண்டு வந்து இறக்கி ஃபார்முக்கு வந்திருக்கானுங்க. ஸோ பாக்கிறதுக்கே வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கானுங்க. ஸோ இந்த டீமை கொண்டு வந்து இங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட வச்சா என்ன ஆகுது அப்படின்னா சும்மா பாக்கிறதுக்கு பயமா இருக்கு. எனக்கு என்னமோ அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இதை வந்து தாங்குவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா வந்து அங்க வந்து ரொம்ப பயங்கரமான ஸ்குவாடா இருக்காங்க. இப்போ வந்து டேனிஷ்னு ஒரு சின்ன பையனை கொண்டு வந்திருக்காங்க. ரோஹித் சர்மா இஸ் குட், ஸோ ஹி வில் கம் ஃபார் டுமாரோஸ் மேட்ச். அப்ப அந்த டேனிஷ் சின்ன பையனை தூக்கிட்டு குவிண்டன் டி காக், ரோஹித் சர்மா, அப்படியே பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், நமந்தீர், இவன் ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா வந்துனே இருக்கானுங்க. இங்க என்ன பிரச்சனைனா ஹர்திக் பாண்டியால இருந்து எல்லாருமே ஆல்ரவுண்டர், திலக் வர்மா பார்ட் டைம் போலர், ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர். அதுக்கப்புறம் இன்னொருத்த வரான் வந்துட்டே இருக்கானுங்க. யாரா நீங்க வந்துட்டே இருக்கீங்க, நிப்பாட்டுக்கடா அந்த மாதிரி. சாண்டனர் அப்புறம் வேற யாரு எப்பா சாமி அஸ்வினி குமார்னு ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க. போன வாட்டி அவனுக்கு 25ல போட்டுட்டு இருந்தான். அவன் வந்து பிச்சு பின்னி பெல் எடுத்துட்டான், 4 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டான். ஓகேவா, அதுக்கப்புறம் பும்ரா வேற விக்கெட் எடுத்துட்டாப்ல ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்த உடனே. அவர் வந்து இப்போ குஜால் எடுத்துருப்பாரு. ஓகே நம்ம வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. பும்ரா கூட முதல் பாலே விக்கெட், கிட்டத்தட்ட 5 மேட்சா விக்கெட்லெஸ்ஸா இருந்தவர் வந்து
சரியான விக்கெட் பும்ரா. சோ அது ஒண்ணு. சோ இந்த அதே கரண்ட் மாதிரி ஃபார்ம் அதான் ப்ரீவியஸ் கிளாஷஸ் வந்து கரண்ட் ஃபார்ம் படி பாத்தீங்கன்னா 2000 எஸ்பெஷலி லாஸ்ட் 2022 23ல இருந்தே வந்து சிஎஸ்கே தான் ஹெடா இருக்காங்க. பட் ஆனா ஓவராலா வந்து ஸ்டில் மும்பை தான் edge. அது காரணம் வந்து இந்த 2019 மேட்சஸ் கிட்டத்தட்ட 4 மேட்ச் என்னமோ கம்ப்ளீட்டா இதுவாயிடும். ஸோ பட் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு மட்டுமான்னு தெரியல. இந்த 2021ல இருந்து மும்பையுமே ஒரு ஒரு டவுன்ஃபால் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2023 அந்த ஒரு ஹைக்கு அப்புறமா சிஎஸ்கேவும் வந்து ஒரு டவுன்ஃபால். அதுக்கப்புறமா அந்த ஒரு மும்பை சென்னைன்ற அந்த ஒரு ரைவல்ரியே அது ஒரு ஃபீல் ஆக மாட்டேங்குதுன்ற மாதிரி தான் தோணுது. இப்போ என்னதான் சிஎஸ்கே ஜெயிச்சாலுமே ஆடா என்ன கப் அடிக்க போறோம், இல்ல அவங்க சைடுலுமே அவங்க ஜெயிச்சாலுமே என்ன இப்போ என்ன லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கும். எனக்கு என்னமோ இப்போ அந்த ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கேன்றது தான் வந்து ரைவல்ரியா ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கேன்றது தான் அந்த ஃபேன் வார்ஸ் அண்ட் அண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் நடக்குது. பட் ஆனா ஓஜினா அப்கோர்ஸ் மும்பை அண்ட் சென்னை தான். அது அந்த ஒரு ஏன்னா கடந்த ஒரு 2-3 இயர்ஸாவே இவங்க அவங்க 4-5 வருஷமாவே படுத்துறானுங்க. அதனால வந்து எனக்கு அது தோண மாட்டேங்குது. சோ வாட்ஸ் யுவர் டேக் ஆன் அஞ்சு திஸ்னா? அஞ்சு அஞ்சு ஜெயிச்சதால சரி ஓகே போதும் பாத்துக்கலாம், அப்புறமா இங்க ஒருத்தன் இருக்க அவனை போய் அடிங்கடா அப்படின்ற மாதிரி இவனை வச்சு அடிங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குமோ அப்படின்னு தோணுது. பட் எனக்கு என்ன அப்படின்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து சிஎஸ்கே கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி தேவர் குட் டீம் தான். தோனி மட்டும்தான் வந்து இந்த சைடு வந்து ஹீஸ் மேனேஜிங் தி சைட் வித் தி கிவன் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ரொம்ப வயசான டீமும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப யங் டீமும் கொடுத்துருக்காங்க, ஸோ மாடரேட் டீமும் கொடுத்துருக்காங்க. ஸோ தோனி ஹாஸ் மேனேஜ் ஆல் தி ஏஜ் கேட்டகரி இன் தி செவரல் இயர்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரைவல்ரி அப்படின்னு வரும்போது அந்த சைடு ரோஹித் சர்மாக்கு வந்து எப்பவுமே ஒரு நல்ல டீம் தான் இருந்திருக்கு. சரி, பட் தோனிக்கு வந்து நல்ல டீம் இருந்தாலும் இது வந்து நான் சாரி டு இன்டரப்ட், நான் சொல்லி ஆகணும். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் பிரச்சனைன்னு தோணுது. இப்போ மும்பையை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல மும்பை சரியான ஸ்குவாடா இருக்குன்னு. நாளைக்கு ஹார்திக் ரீப்ளேஸ் பண்ணிட்டு சூரியகுமார கேப்டனா போட்டா டஸ் தட் மேக் எனி டிஃபரன்ஸ்? நோ. பும்ரா கேப்டனா போட்டாலுமே எந்த டிஃபரன்ஸ்? அப்படிதான் ஒரு டீம் வந்து இருக்கணும். ஒரு கேப்டனையும் ஒரு பிளேயரோ நம்பி இருக்கக்கூடாது. அது வந்து சிஎஸ்கே வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்துட்டாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கரெக்ட் தான். இப்போ வந்து என்னன்னா இந்த ஸ்குவாடாவே வெயிட்டான ஸ்குவாட்னால வந்து நீ யார கேப்டனா போட்டாலும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அவனை வச்சு எண்ட் ஆஃப் தி டே அப்படி பாத்துக்கிறாங்க. பட் ஆனா வந்து ரோஹித் சர்மா டு ஹர்திக் பாண்டியா அந்த கேப் கொடுக்குற அந்த கேப்டன்சி கேப் கொடுக்கறதுல ஒரு சலசலப்பு வந்தது. எவ்ரி ஒன் ஸ்டார்டட் ஹேட்டிங் தட் அந்த கேப்டன்சி எக்ஸ்சேஞ்ச். பட் ஆனா இந்த சைடு வந்து சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு இஸ் டூ டிபெண்டன்ட் ஆன் தோனி அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி இருக்க கூடாது. ஒரு நல்ல நீங்க ஒரு ஸ்குவாட பில்ட் பண்ணி நல்ல ஒரு பிளான்ஸோட நல்ல ஒரு ஒரு 11 செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து முகேஷ் சௌத்ரி கூட கேப்டனா போட்டா விளையாடலாம். ஆமா, இதுதான் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் சிஎஸ்கே ஜெயிச்சது எல்லா கப்புமே எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி கப் தோனியோட பார்ட், எஸ்பெஷலி கேப்டன்ஷிப்போட பார்ட். நீங்க அந்த 2023 குவாலிஃபயர் 1 மேட்ச் 2023 குவாலிஃபயர் 1 மேட்ச் முடிஞ்சா எங்கேயாச்சும் ரீப்ளே இருந்துச்சுன்னா பாருங்க. குவாலிஃபயர் 1 சென்னையில நடக்கும், குஜராத் வர்சஸ் சென்னை. செஸ் மாதிரி விளையாடுவாப்ல தோனி. நீ அங்க போ, நீ இங்க வா, போலிங் சேஞ்ச், ஃபீல்ட் சேஞ்ச், செஸ் மாதிரி விளையாடுவாப்ல. பட் அதை நம்பி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மில்க் பண்ணிட்டே இருந்தாங்க. அது ஒரு கட்டம் மேல அவர் வந்து கம்ப்ளீட்லி வெளில போனதுக்கு அப்புறம் ஒரு பிளேயரை வந்து நீங்க எப்படி எவ்வளவுதான் வேலை வாங்குவீங்க? இல்ல எனக்கு புரியல. இப்போ எல்லாருமே வந்து எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து வேர்ல்டு கப் முடிச்சுட்டு பும்ரா வந்திருக்காரு, வேர்ல்டு கப் முடிச்சுட்டு சூரியகுமார் யாதவ் வந்திருக்காரு, வேர்ல்டு கப் முடிச்சுட்டு ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு, இவங்களுக்கு எல்லாம் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும், இப்படியே மொத்தமா ஒர்க் லோட் இந்த ஒர்க் லோட் இப்படி கொடுக்க கூடாதுன்னா ஏன்னா ஒரு மனுஷன் அங்க இருந்து ஒரே டீமை வச்சுக்கிட்டு மாங்கு பேக் பண்ணா சும்மா தெரிஞ்சுட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு ரெஸ்ட் கொடுக்காதா? டூ டிபெண்டன்ட் ஆன் சிஎஸ்கே. எப்படின்னா அந்த தோனி டிபெண்டன்ட் அப்படியே ஃபுல்லா நல்லா பச்சை தெரியாமிச்சிச்சு. இப்போ என்ன கான்செப்ட்னா இப்போ போன மேட்ச் வந்து தோனி இருந்தா ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்படி பேசக்கூடாது. ஆமா அதான் நான் சொல்றேன். 45 வயசு அவருக்கு, 44 வயசு. அவர் மாதிரி ஒரு ஃபினிஷர் இல்ல அவர் இருந்தா அப்பனா எந்த அளவுக்கு ஒரு டீம் டிபெண்டன்ட் இருக்காங்க. ஆமா, இப்போ வந்து ஸ்குவாட்ல சேர்த்து வச்சிருக்காங்க. இப்போ நாளைக்கு அவர் வராரா இல்லைன்னு கூட தெரியல, ஸ்குவாட்ல சேர்த்து வச்சு அனுப்பிட்டு இருக்காங்க. ஆமா, தோனி இருக்காரு இந்த மாதிரி. வாட் கைண்ட் ஆஃப் எதுல இது? ஒரு டீமுக்கு வந்து ஒரு பலமே என்ன அப்படின்னா வந்து அந்த டீம் ஸ்குவாட் தான். ஒருத்தர் இருக்கக்கூடாது, ஒருத்தர் தான் டீம் இருக்கக்கூடாது. டீம் ஒரு 11 பேர் கொண்டது தான் கிரிக்கெட். இங்கடா 11 பேரும் தோனியா இருக்கணும்ன்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அப்படி ஆக்கிட்டாங்க சிஎஸ்கே. இப்ப தோனி இல்ல, மனுஷனுக்கு 45 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நீ ஆடணும்னா நீ கேன் பி அ கோச், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீ வந்து அந்த மனுஷனுக்கு உடம்பு எல்லாம் போச்சு வேற ஏதாவது ஆச்சுன்னா நீ ஏன் வந்து பாத்துக்க போற? கரெக்ட் தான். வயசானவடா உண்மைதான்.
மும்பையோடைய வீக்னஸ்னா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க கிட்ட பேட்டிங் டெப்த் இல்லன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தோம். அது இன்னுமே கூட அது ப்ராப்ளம் தான். அவங்க கிட்டயும் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் இப்போ ஃபினிஷரா இருக்கு யாரும் இல்ல. பேட்டிங் டெப்த் இருக்கு. என்ன கான்செப்ட்னா எப்போ எவன் ஃபார்முக்கு வருவான்னு தெரியாது. அதுதான் பிரச்சனையே. ஏன்னா திலக் வர்மா வந்துட்டான். நாளைக்கு மேட்ச்ல வந்து வராம போகலாம். மேபி ஹர்திக் பாண்டியா ஃபார்முக்கு வரலாம். மேபி சூரியகுமார் யாதவ் ஃபார்முக்கு வரலாம். எவன் வருவானே தெரியாது அவனுக்கிட்ட. இப்போ ஓரளவுக்கு டீம் செட் ஆயிட்டானுங்க. ஒரு வைபும் வந்துருச்சு அவனுக்குள்ள. வாங்கடா வாங்கடா அப்படி ரெடி ஆயிட்டானுங்க அவனுங்க. இப்போ அவ்வளவுதான். இப்போ அவன் கிட்ட இருக்க மிஸ் ஆகிற ஒரே விஷயம் ஸ்பின்னர். ஆமா அதான் அது ஒன் ஆஃப் த வீக்னஸ். பட் ஆனா அது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நாளைக்கு பிரச்சனை ஆகுமானா ஆகாது. ஏன்னா நாளைக்கு வந்து வான்கடையில தான் நடக்குது. சோ அது வந்து பெருசா வந்து ஸ்பின் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சா கிரவுண்டான அது கிடையாது. சோ மேபி சேப்பாக்கு வரும்போது அப்ப நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அப்போ மேபி அது ஒரு கன்சர்னா இருக்கலாம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்பின்ன்றது ஒரு ப்ராப்ளம் இல்ல. அது பேட்டிங் டெப்த் எஸ்பெஷலி வந்து ஹார்திக் பாண்டியா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் 50th ஓவருக்கு மேலதான் வரணும். அவன் வந்து 3 டவுனோ இல்ல 2 டவுனோ வந்துட்டானா கம்ப்ளீட்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேட்டிங் டெப்தே இல்ல. ஷேன் ரதர்ஃபோர்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு பட்டாபாக்கி இல்ல வில் ஜாக்ஸ் வந்துட்டானே. ஷேன் ரதர்ஃபோர்ட்லாம் இல்ல. நாளைக்கு மேட்ச் ஷேன் ரதர்ஃபோர்ட்லாம் இருக்க மாட்டான். கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் வந்துட்டாப்ல. வில் ஜாக்ஸ் அப்போ வில் ஜாக்ஸ் வந்தா அப்போ வில் ஜாக்ஸ் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தானே? டாப்ல தானே? ஃபாரினர் ரீப்ளேஸ்மென்ட் சொல்றேன். ஃபாரினர் ரீப்ளேஸ்மென்ட் ரதர்ஃபோர்ட் பதிலா இவன் வந்துருவான். ஓகே அப்படி ஆமா ஓகே அப்படினா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்பின் ஆப்ஷன் கிடைச்சா அவங்களுக்கு. ஸ்பின் ஆப்ஷன் கிடைச்சா அவங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஆமாமா அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா சூரியகுமார் யாதவ் முன்னாடி 15th ஓவருக்கு மேல ஆமா சூரியகுமார் முன்னாடி வருவானா பின்னாடி வருவானா தெரியல. அதான் ஆமா சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் நடக்கணும். என்னன்னா சேஸ் ஒண்ணுமே இல்லையே. எனக்கு எந்த நம்பிக்கையில நீங்க சொல்றீங்க அப்படின்ட்டு புரியல எனக்கு. ஆன் பேப்பர் பார்த்தாலே வந்து எனக்கு பயம் வரல. ஆன் பேப்பர் பார்த்தாலே வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க. எம்எஸ் தோனி வந்தா மட்டும்தான் எம்எஸ் தோனி இடத்துல வந்தா மட்டும்தான் வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே அப்படின்ட்டு. ஆமா எம்எஸ் தோனி வந்து அந்த இடத்துல வந்தா மட்டும்தான் இந்த மனுஷனுக்கு இந்த இடத்துல இவனுக்கு இங்க நிக்க வச்சு அவுட் பண்ணலாம், இந்த இடத்துல இங்க போடுங்கடா, இந்த இடத்துல இங்க போடுங்கடா அப்படின்னு சொல்லி இங்கதான் சொல்லுவாப்ல பின்னாடி இருந்து. ஓகேவா? அப்ப அந்த பசங்க ருத்ராஜ் கைக்வாட் கேட்டு பண்ணுவான், விக்கெட் விழுந்துடும். அப்படி தப்பிச்சா மட்டும்தான் உண்டு. மத்தபடி தோனி இல்லாமலாம் என்னாலலாம் வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட எல்லாம் போய் மல்லு கட்ட முடியாது. தோனி வந்துட்டு கரெக்டா சொன்னா மட்டும்தான் பிட்ச் வந்து கொஞ்சம் திரும்புற மாதிரி பிட்ச் இருந்துச்சுன்னா அகிலோசேன் வருவாரான்றதும் டவுட். ஏன்னா அங்கேயும் வந்து எழுதப்படாத இந்த லெஃப்ட் காம்பினேஷன் இருக்கு. அகிலோசேன் உள்ள வந்து அப்புறம் 100 ஏதாச்சும் பண்ணா அந்த ஒரு 8 ஓவர் அதுக்கப்புறம் வந்து குர்ஜன் பிரீத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏதோ ஒன்று நடக்கணும்னா. ஏன்னா வான்கடையில எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும். அவனும் கொஞ்சம் அவன் சேப்பாக்லேயே கொஞ்சம் பவுன்ஸ் பண்ணுவான் அவன் ஹைட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு அது மேபி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் வந்து இவங்க ஸ்டெப் அப் பண்ணி ஒரு 200க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா செகண்ட் இன்னிங்ஸ்ல மும்பைல சம்டைம்ஸ் கடார் முடார்னு டியூ வந்துடுச்சுன்னா சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஒரே சான்ஸ். இப்போ என்னன்னா வந்து இப்போ டாஸ் ஜெயிக்கிறாங்க சிஎஸ்கே அப்படின்னா தே ஷுட் கோ ஃபார் பேட்டிங்கா போலிங்கா? என்ன பொறுத்த வரைக்கும் போலிங் தான் போகணும். ஏன்னா வேற வழி இல்ல. டியூ நம்பி மேல டியூ வரும். செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது டியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா டியூ வரும். டியூ வந்துருச்சுன்னா கொஞ்சம் வந்து பேட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால தான் நான் வந்து அவனுங்க பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டானுங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு. முடிச்சு நிறைய பேர் மும்பை இந்தியன்ஸ் பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாலே என்ன கான்செப்ட் ஆகும் அப்படின்னா வந்து நார்மலாவே வந்து மைண்ட் செட் ரீதியா வந்து அஃபெக்ட் ஆவாங்க. எந்த டீமா இருந்தாலும் பெரிய டோட் பார்த்துட்டா. செகண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆக்சுவலா வந்து மும்பையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த டியூ ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வந்து செகண்ட் இன்னிங்ஸ்க்கு மேல ஒரு மேஜிக் நடக்கும்னா நீங்க மேக்ஸ்வெல் கேஸ்ல பாருங்க. அப்புறம் சுரேஷ் ரெய்னா வந்து அந்த 87 from 25 balls அடிப்பான்ல அந்த மேட்ச் பாருங்க. அப்புறம் மேக்ஸ்வெல் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டா வந்து அந்த 200 அடிப்பான்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு மாதிரியான ஒரு பால் வந்து பேட்டுக்கு வரும். அது அதே மாதிரி ஷேன் வாட்சன் வந்து 2018 ஃபைனல்ஸ்ல பாருங்க. அது செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு பால் வந்து பேட்டுக்கு வர ஆரம்பிச்சதுன்னா நிறுத்த முடியாது. இப்போ இதுவே இங்கிலாந்து மேட்ச் எடுத்துக்கோங்களேன். இங்கிலாந்து vs இந்தியா செமிஃபைனல்ஸ். பும்ரா அந்த ஒரு 18th ஓவர் அந்த 6 ரன்ஸ் இல்லனா அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. அதான் ஆர்சிபி உங்கால அவன் பேர் என்ன அடிப்பான் பாருங்க. செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக் நடக்கும். ஸோ அந்த மேஜிக் நடந்துருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு சேஸ் பண்ணலாம். என்ன இருந்தாலும் சரி மும்பைல பண்ணலாம். அது ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சு அட்வான்டேஜா இருக்கும். மற்றபடி என்ன பொறுத்த வரைக்கும் 60-40 தான். மும்பைக்கு தான் அட்வான்டேஜ் ஜாஸ்தி ஆன் பேப்பர். பட் என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஜெயிக்கணும் அப்படிதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா இதுதான் ஒரே வாய்ப்பு. சேஸ் பண்ணணும், வியூ வரணும், போலர்ஸ் 4 பேர் 2 ஸ்பின்னர் 2 பவுலர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் அப் பண்ணா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னா
என் ப்ரெடிக்ஷன் படி பார்த்தா நான் வந்து 70 தான் மும்பை சைடு தான் நான் ஃபுல்லாவே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன் 30% ஏன் அப்படின்னா மேபி உர்வில் பட்டேல் நாளைக்கு அடிக்கலாம், பிரிவிஸ்க்கு அடிக்கலாம், சர்ஃப்ராஸ் கான் அடிக்கலாம், இந்த மட்டும் தான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பவுலிங்ல எனக்கு என்னமோ பெருசா இவங்க பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை இல்ல. பிகாஸ் அந்த சைடு ஒரு பெரிய டீம் இருக்கு, அந்த ஆடுற லைனப் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து 70-30 அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக், ரோஹித் சர்மா, வில் ஜாக்ஸ் வரேன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இவன் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, இப்பவே 6 பேர் வந்துட்டானுங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட், அதுக்கப்புறமா வந்துட்டு உர்வில் பட்டேல், சர்ஃப்ராஸ் கான், டெவால் பிரிவிஸ், தூபே. இப்போ இந்த 6 பேர், இவங்க 6 பேர்ல நீங்க ஒன்ஸ் 1-on-1 வச்சாலே அங்கேயே வந்து ஒரு ரேஷியோ மாதிரி பார்த்தா வந்து மும்பை அது ஒண்ணு. சூரியகுமார் யாதவா வந்து உர்வில் பட்டேலான்னா கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் தான். ஆனா சாரி ஆயுஷ் மாத்ரேவா சூரியகுமார் யாதவ்னா எல்லாரும் சூரியகுமார் யாதவ் தான் சொல்லுவாங்க. ஆனா கரண்ட் ஃபார்ம் படி ஆயுஷ் மாத்ரே தானே. இப்போ ஆயுஷ் மாத்ரே ரீப்ளேஸ் பண்ணி உர்வில் பட்டேல் வந்துட்டான். இப்போ வந்து சொல்லுங்க. ஆயுஷ் மாத்ரே ரீப்ளேஸ் பண்ணி உர்வில் பட்டேல் வந்துட்டான், அவ்வளவுதான். இப்போ வந்து கோட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுற அப்பகுட்டி மாதிரி அந்த இடத்துல வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இவன் தான் சூரியகுமார் யாதவ், இவன் தான். ஸோ அப்போ பார்த்தா சூரியகுமார் யாதவ் தான் வருவான். மேபி ஒரு ஜேமி ஓவர்டனோ இல்லை வந்து குர்ஜப்ரீத் சிங்கோ வந்து நல்ல பால் போட்டு பவுன்ஸ் நல்லா கொடுத்து குவிண்டன் டிகாக்க தூக்கலாம். மேபி பவுன்ஸ் அண்ட் நல்ல பேஸ் போட்டா இவனுக்கு அவுட் ஆன மாதிரி, ரபாடா தான் நினைக்கிறேன், ரபாடாக்கு அவுட் ஆன மாதிரி அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பவுலிங்ல கொஞ்சம் நல்லா பண்ணாங்கன்னா தேர் இஸ் a சான்ஸ் ஃபார் சிஎஸ்கே டு வின். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா என் எட்ஜ் வந்து இந்த இவன் தான், மும்பை இந்தியன்ஸ் தான் 70, இவங்க 30 தான் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான். மும்பை இந்தியன்ஸ் இப்படி அவங்கள எப்படி சொல்றது, இப்படி அவங்கள ரேட் பண்ணியே நிறைய பேர் என்ன சொல்றது அவங்க சொதப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாம் ரேட் பண்ணி அவங்க நாளைக்கு சொதப்புனாங்கன்னா சந்தோஷம் தான். அவங்க வச்ச ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு யாருமே வந்து 4 மேட்சா 3 மேட்ச் தோப்பாங்கன்றது 3-4 மேட்ச் தோப்பாங்கன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுதான் பியூட்டி ஆஃப் ஐபிஎல்ன்றது. இப்போ நாளைக்கே வந்து ராஜஸ்தானுக்கும் கேகேஆருக்கும் மேட்ச் வச்சாங்கன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, அதுதான் பியூட்டி ஆஃப் ஐபிஎல்ன்றது. ஸோ அந்த ஒரு கணிப்புல தான் சொல்றேன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு நடந்தா சிஎஸ்கேக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதான் என்ன பொறுத்த வரைக்கும் 60-40 ஃபார் மும்பை, 40 ஃபார் பட் எப்படி பார்த்தாலும் சிஎஸ்கே வரலையா? ரெண்டு பேர்ல சிஎஸ்கே வரல. ஆமா, சி நம்ம எதுக்கு இந்த சேனல்ல பேசுறோம், நம்ம கிரிக்கெட்டை பத்தி பேசுறோம். நம்ம உட்காந்துட்டு சிஎஸ்கே வச்சுக்கோங்களேன். ஆமா, நமக்கு தெரிஞ்ச நம்ம பார்த்த வரைக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம வீடியோஸ் போடும்போது நம்ம ஜாலியா சிரிச்சுட்டு பேசுறது வந்து ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா வந்து என்னடா சிரிச்சுட்டே பேசுறீங்க, எது சொன்னாலும் வந்து சோகமே இருக்க மாட்டேன். நாங்க என்ன பண்ண முடியும், நாங்க பாக்குறோம். அவங்க ஒரு ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது இவன் வந்து ஃபார்ம்ல இல்ல, இவன் ஃபார்ம்ல இருக்கான், இவன் இப்படிதான் ஆடுவான். இப்போ ஹிட்மேயர் பார்த்தா ஹிட்மேயர் ஃபார்ம்ல இல்ல, அவனை நீ மிடில் ஆர்டர்ல வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 பேரை தூக்குனா முடிஞ்சு போயிடுச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க வந்து டாப் ஆர்டர். ஆமா, சோ அதே மாதிரி அதனால நம்ம வந்து இப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு சிஎஸ்கே என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும்ன்ற மாதிரி சொன்னா தப்பு. சோ அதனால நம்ம என்னவோ நம்ம கரெக்டா சொல்லுவோம். சோ இல்ல என்ன மேட்டர்னா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நிறைய பேர் என் மேல கோச்சிக்கிட்டாங்க. நான் சொல்ற விஷயம் வந்து நடந்துருச்சான், அதனால வந்து நீங்க சொல்றது நடக்குது, அதனால இப்படி சொல்லாதீங்க. நான் அப்படி சொல்லடா, அவருக்கு அப்படி இருக்கானுங்க, அதை சொன்னா தப்பா எடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு? நீ வந்து மேத்யூ ஷாட்டை வந்து 3 லெஃப்ட் ஹேண்டர் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றது. ஆமா, அதே மாதிரி திருப்பியும் இங்க கொண்டு வந்தானுங்க. அவன் பேர் என்ன, ஹர்ஷத் ராணாவை கொண்டு வந்தானுங்க. ஹர்ஷத் ராணாவை திருப்பி இவங்க 3 பேர் கொண்டு வந்தானுங்க. 57 ரன் கொடுத்து அடிச்சு முடிச்சுட்டானுங்க. ஒரே நல்ல விஷயம் என்னன்னா ஹர்ஷத் ராணா திருப்பி அடிச்சிட்டான் 55 ரன். சோ அதுதான் ஒரே ஒரு நல்ல விஷயம். என்ன அந்த 3 லெஃப்ட் ஹேண்டர் சேர்ந்து 57 ரன் இவன் திருப்பி அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன்லாம் அது முடிஞ்சு போயிடுச்சு. நான் சொல்றேன்னா அது நடக்குதுன்னா நான் என்ன ஜோசியமா பாத்துட்டு இருக்கேன்? அது ஒண்ணு பண்ண முடியாது. நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆஃப் ஸ்பின் பாலர் வச்சிருக்க, அஸ்வின் மாதிரி ஆஃப் ஸ்பின் பாலர் வச்சிருக்கேன்னா நீ போடுறதுல ஒரு லாஜிக் இருக்கு. நான் நம்பிக்கையா சொல்லுவேன், ஆஃப் ஸ்பின் பங்கமா போட்டுருவான், நம்ம காப்பாத்திடுவான், பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. நீ எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத போலர் கூட்டணும். ஹர்ஷித் ராணா என்ன எக்ஸ்பீரியன்ஸ், மேத்யூ ஷாட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்பின்ல? அவனுக்கு 2 பேர் கூட்டு வந்து இதுல என்ன காமெடினா, நம்ம வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டுருந்தேன். இந்த மாதிரி வந்து சிஎஸ்கே தோத்துருவாங்க, இவங்க இது பண்றாங்க. நான் ஸ்டோரி போட்டது ஒரு குத்தமாடா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா, நீங்க இப்படி சொல்லாதீங்க, நீங்க சொல்றதுதான் நடக்குது. நானும் ஜோசியமா பாத்துட்டு இருக்கேன், இவனுக்கு இப்படி இருக்கானுங்க சொல்றோம்டா, அவங்க மாத்திரம் சரியா போகுது.
இப்ப நான் சொன்ன மாதிரி இப்போ இன்னும் கூட இவங்க ஸ்குவாட் எடுக்கலாம். சர்ஃபராஸ் கானுக்கு ஆமா பதிலா எம்எஸ் தோனிய ஒரு ஒரு எடுத்துட்டு தேவைப்படும் போது ரொம்ப அதிகமா விக்கெட் வந்துச்சுன்னா சர்ஃபராஸ் கான் வரலாம். இல்லன்னா ஆமா தேவையில்ல. எம்எஸ் தோனிய வச்சு விளையாடிட்டு முகேஷ் சௌத்ரியா 6த் பவுலிங் ஆப்ஷனாவும் கொண்டு போலாம். நான் ஒண்ணு என்ன சொல்லுவேன் என்ன பொறுத்தவரைக்கும் 5 மேட்டர்னா பவுலர்ஸே போதும். நான் ஒண்ணு சொல்லுவேன் என்ன மேட்டர்னா எம்எஸ் தோனி ஃபிட் ஆயிட்டு வரட்டும் சந்தோஷம் தான். வேணா ஃபேன்ஸ்க்கா ஒரு மேட்ச் ஆட்டும். ஏன்னா இதுக்கப்புறம் தோனி மேல டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது சிஎஸ்கே அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா தோனி வெளியே இருந்து ஆசிஷ் நகரா மாதிரியோ இல்ல வந்து யாரெல்லாம் இந்த போலிங் கோச் இந்த பேட்டிங் கோச் அப்புறம் இந்த ஓவரால் கோச் இந்த ஹெட் கோச் இந்த மாதிரி வேலைகளை பாக்குறதுல வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா வந்து தோனி சொன்னா அது நடக்கும். இங்க லைன்ல அந்த பவுண்டரி நின்னுக்கிட்டு டே இங்க நிக்கவே அங்க நிக்கவே இங்க நிக்கவே இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொன்னாலே முடிஞ்சு போயிடுச்சு. தட் இஸ் மோர் தென் இனஃப். ஓகேவா? எண்ட் ஆஃப் தி டே இந்த ஸ்குவாட் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றதுக்கு தோனி போதும். இதுக்கு இல்ல இப்ப தோனி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போறான்? அவன் ப்ரூவ் பண்ண வேண்டியதா முடிஞ்சிடுச்சு. சும்மா உட்காந்து இன்னும் அவனை பிடிச்சே தொங்கிட்டு இன்னும் அவனை பிடிச்சே வேலை வாங்கிட்டு என்ன உங்களுக்கு லேபரா உங்களுக்கு சும்மா வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மனுஷன் 45 வயசு ஆகுது. அந்த மனுஷன் பிடிச்சிட்டு சும்மா வேலை வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே விஷயம் செய்யணும் அப்படின்னா தோனி ஹெல்ப் கேட்டு அட்வைஸ் வேணா கேளுங்க. வந்து விளையாடலாம் சொல்லாதீங்க. போதும் அந்த மனுஷன் விளையாடுது வேணா இந்த மேட்ச் லாஸ்ட் டைம் வராருன்னா இந்த மேட்ச் ஆட வச்சுட்டு திருப்பி போய் உட்காந்து இந்த மாதிரிலாம் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாலே போதும் என்ன. அது மாதிரி டீமை பில்டப் பண்ணுங்க. சும்மா அதை விட்டுட்டு தோனினா ரொம்ப தப்பு. அதெல்லாம் நிஜமாவே வந்து எந்த டீம் மேனேஜ்மெண்ட்டும் இப்படி செய்ய மாட்டாங்க. தினேஷ் கார்த்திகே வந்து அவனுக்கு என்ன பண்ணாங்க ஆட வச்சானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கோச் ஆக்கிட்டானுங்க. அதுக்கப்புறமா ஏபி டிவிலியர்ஸ் வந்து விக்கெட் கீப்பிங் இல்லைன்னு சொல்லி ஏபி டிவிலியர்ஸ் எல்லாம் விக்கெட் கீப்பிங் பண்ண வச்சாங்க ஆர்சிபி. ஒரு கட்டத்துக்கு மேல எனக்குலாம் பாவமா இருந்துச்சு ஏபி டிவிலியர்ஸ் பார்க்கும்போது. பாவம் அந்த மனுஷன் அவனுக்கு என்ன வயசாகுது அவனை போய் விக்கெட் கீப்பிங் பண்ண வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செவந்து போயிடுவான் மனுஷன். பிங்கிஷ் ஆயிடுவான் அப்படியே. ஹெல்மெட்டை போட்டுட்டு வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் பேட்டிங் ஆடி அதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் பேசுவோம். நம்ம நாளைக்கு பேசுவோம். இதை எப்படி சொல்றது, நம்ம ஒரு கம்ப்ளீட்டா மொத்த இது பத்தி பேசுவோம். நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு என்ன பார்ப்போம். மேட்ச் முடிச்சுட்டு ஒரு ப்ரிவ்யூ போடலாம். ஓகே see you bye.